அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நாட்டில் முக்கால்வாசி பேர் குடிக்கு அடிமையாயிட்டாங்க. ஆல்கஹாலுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. சிகரெட் பிடிக்கிறது, புகைப்பிடித்தல் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் நோய்கள் மறக்கிறதுக்கு சில ஐடியாக்கள் சொல்கிறேன். இதை சாப்பிட்டாங்கன்னா நோய் சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஞாபக சக்தி இருக்காது. குடிக்கன்ற வெறி இருக்க வாய்ப்பு கம்மி. உலர் திராட்சை காலையில் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை வெறும் வயித்துல காலையில் சாப்பிட்ணும். சாப்பிட்டாங்கன்னா குடிப்பழக்கம் மறக்க வாய்ப்பு இருக்காது. புகைப்பிடித்தலும் அந்த வெறி வர வாய்ப்பு கம்மி. புகைப்பிடிக்கிற பழக்கம் மறக்க வாய்ப்பு அதிகம். அதே போல் வந்து எள்ளு பர்பி எள்ளு பர்பி சாப்பிடலாம். எள்ளு பர்பி சாப்பிட்டு வந்தாலும் குடிப்பழக்கம் மறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும் இந்த குடியை மறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னா வில்வ இலை சாறு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இல்லை மிக்சியில் அடித்து சாறு எடுத்து பனவெல்லம் சேர்த்து காலையில் வெறும் வயித்துல குடிச்சுனே வந்தாங்கன்னா அந்த குடிப்பழக்கம் மறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படி இல்லைனா மிளகாய் விளையுதுங்களா, அந்த செடியினுடைய இலையை அரைச்சி ஊறுகாய் மாதிரி துவையல் மாதிரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா குடிப்பழக்கம் மறக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிடுவாங்க, குடியை மறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் நரம்பு தளர்ச்சி குணமாகிறது நம்ம வந்து முளைக்கரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் வல்லாரைக்கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஞாபக சக்தியும் அதிகமாகும், இதயம் பலப்படும், நம்ம நரம்பு தளர்ச்சியும் குணமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் திராட்சை பழம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும், நரம்பு தளர்ச்சியும் குணமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம பேரிக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் இதயம் பலப்படம் நீங்கி இதயம் பலப்படும், நரம்பு தளர்ச்சியும் குணமாக அதிக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் மீன் வகையிலே இதயத்தை பலப்படுத்துறதுக்கு பவள மீன், கணவாய் மீன் ஒரு மீன் இருக்குது. அவங்களாம் இதய நோய்கள் வந்து சாப்பிட்லாம், இதயம் பலப்படும், மாரடைப்பு வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நம்ம எறா வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, ஆஸ்துமா குணமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதிலே மீன்களில் கொடுவா மீன் ஒரு மீன் இருக்குது. அதை சாப்பிட்டிங்கன்னா முகம் பளபளப்பாகும், முகம் குண்டாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதிலேயே மத்தி மீன் கொஞ்சம் விலை அதிகம். மத்தி மீன் சாப்பிட்டிங்கன்னா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நல்ல பிரசவம் ஆக வாய்ப்பு இருக்கிறது. ஊட்டச்சத்து மிகுந்த உணவு மத்தி மீன். இந்த மத்தி மீன் சாப்பிடும்போது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு டைமில் தேள் கடிச்சிச்சுன்னா அவங்களுக்கும் வந்து மாரடைப்பு வர வாய்ப்பு கம்மி, இதய சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நமக்கு வந்து தேனீக்கள் கடித்தவர்களுக்கு ரத்த கொதிப்பு வர வாய்ப்பு அதிகமாக கம்மி. அதே போல் செய்யான் பூரான் கடிச்சிச்சின்னா இவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நம்ம வந்து செங்கோலைவின்னு சொல்கிறோம்ல, செங்கோலைவி கடிச்சிச்சின்னா அவங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் தேனீக்கள் கடிச்சிதுன்னா ரத்த கொதிப்பு மாரடைப்புலாம் வர வாய்ப்பு கம்மி. ஏன்னா இதனுடைய இப்போ அதனுடைய விஷத்துல இருந்து தான் நமக்கு மருந்தே கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் ஒரு டைம் இதெல்லாம் கடிச்சிதுன்னா இந்த நோய்கள் வர வாய்ப்பு அதிகமாக கம்மி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை